நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். சனாதன தர்மம் என்னும் உயர்ந்த தலைப்பில் இன்று தொடக்கமாக அடியேனுக்கு எட்டியவரை புரிந்தவரை சில விஷயங்களை முன்வைக்கிறேன். திறந்த உள்ளத்தோடு கேட்கணும்னு வேண்டிக்கிறேன். இதிலே யாருக்கும் எந்த விதமான குறையோ தோஷமோ குற்றமோ பட வேண்டிய தேவையில்லை. தலைப்பு ரொம்ப பொதுவான தலைப்பு, அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கும் தலைப்பு. என்னைக்குமே வியாபிய ஞானம் வியாபக ஞானம் என்று ரெண்டு உண்டு. அது என்னங்கிறத சொல்லிட்டு இந்த சனாதன தர்மம் எதுங்கிறத மேற்கொண்டு தெரிவிக்கிறேன். வியாபக ஞானம்னால் பறந்து விரிந்திருக்கும் ஞானம், அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கும் ஞானம். வியாபிய ஞானம்னால் ஒரு சிறிய இடத்தை பற்றியதோ அளவுக்குட்பட்டதை பற்றியதோ குறுகிய காலத்தை பற்றியதோ, இதுதான் வியாபிய ஞானம். இந்த ரெண்டு ஞானத்துக்குள்ள எது சிறந்தது? கண்டிப்பா வியாபக ஞானம் தான் சிறந்தது. நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஒரு குறைபாடு தோணலாம். ஏன்னா நான் சொன்னதை கேட்டதிலிருந்து இப்படி இந்த ரெண்டு ஞானத்தையும் புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. ஒன்று மேலெழுந்த வாரியான ஞானம், மற்றொன்று ஆழ்ந்த ஞானம். அதைத்தான் இப்போ உபன்யாசகர் சொல்லியிருக்கார். உண்மையா வியாபக ஞானம்னா என்ன? இங்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் மனுஷர்கள், அனைவருமே சனாதன தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கொண்டவர்கள். இதன் மூலம் நன்மை கிடைக்கும், நாம கடைபிடிக்க போறோம், இதனால வாழ்க்கை வளம் பெறும், எவ்வளவோ உயர்த்திய நாம் அடைய போறோம் என்கிற ஆசை இருக்கிறவர்கள். இப்படின்னெல்லாம் நான் சொல்லிண்டே போனேன்னு வச்சுங்க. இதை தெரிவிக்கும் அறிவிப்புக்கு வியாபக அறிவுன்னு பேர். ஆனால் அதை விட்டு விட்டு இங்க ஆரெல்லாம் வந்திருக்கார்களோ புதுசா இவர் என்னதான் சொல்லிடுறாருன்னு பார்த்துடலாம். அல்லது இவர் வைணவராயிற்றே, இவர் எதை பத்தி வைணவ மற்ற மதங்களை பத்தி பேச போறாரா? அது முதல்ல படித்துட்டு வந்துட்டு பேச போறாரா? இல்லைன்னால் என்னதான் இருந்தாலும் நம்ம மதம்தான் சிறந்தது, சரி ஏதோ சொல்கிறார், அவர் மதத்தில் இருக்கிற குறைபாடுகளையானு தெரிஞ்சுன்னு போவோம். இல்லை இல்லை, வெளியில வெயில் அதிகமா இருக்கு, அதனால 2 மணி நாள் குழுங்குற வசதியோட உட்கார்ந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இதை போலையும் பலர் கூறும் வழக்கம் உண்டு. இதை போல எதை பேசினாலும் அப்ப அது வியாபிய ஞானம்னு அர்த்தம். அது வியாபக ஞானம் ஆகாது. எல்லாவற்றையும் உயர்ந்ததாக நோக்கும், அனைத்தையும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கும், குறைபாடுகளை காணாமல் கண்டாலும் அதை களைந்து நிறைகளை நோக்கக்கூடிய ஞானம் எதுவோ அதுதான் வியாபக ஞானம். அந்த ஞானம்தான் எப்பவுமே நீடிக்கும். வியாபிய ஞானம் கொஞ்ச நேரம் நம்ம பேசி புரிய வச்சுட்டோம்னால், ஏன் சுவாமி வெறும் நீர் சொல்ற குழு வசதிக்கா வந்திருக்கோம்னு நினைக்காதீங்க. இதை விட ரொம்ப உயர்ந்த பயனுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் என்ன 4 பேர் பதில் சொல்லிட்டாள்னால், அப்ப இத்தனை நேரம் நான் குற்ற சொல்லதெல்லாம் வீண். வார்த்தையை திருப்பி எடுத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் நம்ம பார்வையே அனைத்தையும் உள்ளடக்கியதாய், தாராள பார்வையாய், குறை பார்க்காத பார்வையாய், நிறைவான ஞானமா இருக்கும்னால் அதுக்கு தான் வியாபக ஞானம்னு பேர். அதை விட்டுட்டு ஆழ்ந்து பார்க்கறேங்கிறதுக்காக இங்க இருக்கிற ஒத்தொத்தருடைய சமஸ்யைகள், ஆறாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ அதை ஒன்னொன்னா பார்க்கறதுனால இப்ப லாபம் இல்லை. இங்க பலரும் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையோ, உங்க ஒத்தொத்தருக்கும் சனாதன தர்மத்துல என்ன கஷ்டம் என்று கேட்டு தனித்தனியா பேசலாம். ஒத்தொத்தருக்கும் என்னன்னு கேட்டு அவரவர்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கலாம். எந்த ஒரு கருத்தும் உபதேசமும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆனா அந்த பொதுவான பதில்களில் எனக்கு வேண்டிய தனிப்பட்ட பதில் கிடைக்க வேண்டும். அதுதான் உலகத்துக்கே சிறப்பு. சொல்றது ரிஷிகளெல்லாம் உபதேசிக்கிறார்கள், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் உபதேசிக்கிறார்கள்.
அவர்கள் உபதேசம் அடியேன் ஒத்தனுக்காகவோ உங்க ஒத்தருக்காகவோ இல்லை. யாரையும் பார்த்து கூட அவர்கள் பேசினதே கிடையாது. அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பிரம்மத்தை பார்த்து, ஒரு பிரம்மங்கிற கடவுளை பார்த்து என்னென்ன பேசணுமோ பேசிடுறார்கள். ஆனா அதை கொண்டு அந்த பாசுரங்களை படிக்கிறச்சே நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துகள், குறைபாடுகள், குழப்பங்கள், அது ஒன்னொன்னுத்துக்கு அந்த பாட்டில் பதில் கிடைக்கிறதா இல்லையா? நிதானமா தேடினோம்னா கிடைக்கும். ஆனா அவர்கள் யாருமே என்னை பார்த்து பாடவே இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் ஒருத்தனை பார்த்து பாடினால் அப்ப வியாபிய ஞானம் ஆயிடும். அடுத்த வீட்டுக்காரருக்கு அது புரியாது. ஆனா வியாபக ஞானத்தோட பாடினால் அனைத்து வீட்டுக்காரர்களுக்கும் அது புரியும். அதனால எப்பவுமே நம்ம ஞானத்தை ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே, வட்டத்துக்குள்ளே, 4-5 பேருக்காகவோ, உயரமானவாளுக்காகவோ, குள்ளமானுக்காகவோ, பிராமணர்களுக்காகவோ, க்ஷத்திரியர்களுக்காகவோ என்று ஞானத்தை நம்ம குறிக்கிடவே கூடாது. அது எங்கும் பறந்து விரிந்திருக்க கூடியது. இப்ப இந்த வெளிச்சம் இந்த இடத்துல அடிக்கிறதே, அவ எதுக்காக இப்ப போட்டிருக்கா? என் முகம் தெரியணும்னு தானே போட்டிருக்கா. ஆனா அது மட்டுமா உங்களுக்கு தெரியறது? இப்போ ராமன் தெரியறார், எல்லாமே நடக்கும். இல்லை சுவாமி, அது ரொம்ப பெருசா போட்டிருக்கா, உமக்கு மட்டும் கூட ஒரு வட்டமா போடுறது வழக்கம் உண்டு, அப்படி போட்டா கூட தெரியுமேனால், அப்படி மட்டும் போட்டாலும் என் கண்ணு மட்டுமா தெரியும்? மூக்கு மட்டுமா தெரியும்? உடம்பு முழுக்கத்தானே தெரியும். ஒளின்னு சொன்னாலே, ஞானம்னு சொன்னாலே அது வளர வளர பெருக பெருகத்தான் அதுக்கு ஏற்றமே தவிர குறுக குறுக அதுக்கு ஏற்றமே கிடையாது. நாம பார்க்க போற சனாதன தர்மத்தின் அடிப்படையே வியாபக ஞானம், வியாபிய ஞானம் இல்லை. அனைத்தையும் பொதுவாக பார்ப்பது, ஒரு பதிலில் லட்சக்கணக்கானோருக்கு விடை தெரிவிப்பது, யாரையும் தனித்து பேசுவதில்லை, அனைவரையும் அரவணைத்துக் கொள்வது, எல்லாரையும் சேர்த்து கொள்வது. இந்த தர்மம், இந்த முறை, இந்த ஞானம்தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னு வெகு நாட்களாக கூறப்பட்டு வருகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரிய ஒளி, கார்த்தால எழுந்தா சூரியனை பார்க்கிறோமே, இந்த மண்டபத்துக்குள்ள எவ்வளவு சூரிய ஒளியை நம்மால சேமிச்சு வைக்க முடியும்? எத்தனை பேர் நீங்க உட்கார முடியும்? 700 பேர், 800 பேர், 900 பேர், முடிஞ்சு போச்சு. இப்போ 900 பேர் நாற்காலி எல்லாரும் உட்காண்டாச்சு. இனிமே யாரெல்லாம் வரணுமோ தேடிட்டு இருக்கா பாருங்க. ஒத்தொத்தரா எங்க கொண்டு போய் உட்காத்தலான்னு பார்க்குறாளோ இல்லையோ. முடியலன்னா மாடிக்கு போறீங்களா கேட்பா, முடியலன்னா மேடையில் வந்து உட்காருங்களா கேட்பா. ஏன்னா நாம ஒரு தேகத்தோடு இருக்கோம், 5.25 அடி இருக்கும், 6 அடி இருக்கும். ஒரு நாற்காலியில ஒருத்தர் தான் பிடிப்பார். இத்தனை நாற்காலி தான் இந்த மண்டபத்துக்குள்ள பிடிக்கும். முடிஞ்சது. அப்ப வியாபிய ஞானம், ரொம்ப குறுகிட்டோம்னு அர்த்தம். அதே இந்த இடத்துல ஆத்மாக்கள் நிறைய பேரை உட்காத்துவோம்னு வச்சுப்போம். எத்தனை ஆத்மாக்களை உட்காத்தலாம்? லட்சம், 10 லட்சம், 10 கோடி, 100 கோடி, எண்ணிறந்த ஆத்மாக்கள். இவ்வளவுன்னு பார்க்கவே வேண்டாம். அனைத்து ஜகத்தில் இருக்கிற மொத்த ஆத்மாக்களுக்குள்ள கூட இங்கேயே உட்காந்து வைக்கலாம். எப்படி அது நடக்கிறதுனால், சூரியனுடைய ஒளியை ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சோம்னா எத்தனை ஒளி வரைக்கும் உள்ள போகும்? இந்த மண்டபத்திலே எவ்வளவு ஒளி வெள்ளத்துக்கு இடம் இருக்கும்? 10 விளக்கு, 100 விளக்கு, 1000 விளக்கு. விளக்க வைக்கிறதுக்கு வேணா இடம் இல்லாத போகலாமே தவிர விளக்கின் ஒளிக்கு மண்டபத்துக்குள்ள இடம் இல்லாத போச்சா? எத்தனை ஒளி உள்ள வந்தாலும் இந்த மண்டபத்தில் தாங்குமோ இல்லையோ? ஏனால் அது சூக்ஷ்மமானது. எது சூக்ஷ்மமானதோ அது நிரம்ப பிடிக்கும். எது ஸ்தூலமானதோ அது பிடிக்கவே பிடிக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டினுடும். நம்ம ஞானம்னு சொல்லச்சவே அது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஆத்மாங்கிறது மிகவும் சூக்ஷ்மமானது. அதனால வியாபக ஞானமா இருக்க முடியாது. எல்லாத்தையும் எப்படி சேர்த்து பார்க்க முடியறதுனால், ஒளி அனைத்தும் ஒரு சிறு இடத்துக்குள்ள ஒளியால் இருக்க முடியறதே, சின்ன இடத்துக்குள்ள ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்க முடியறதே. அதே போலத்தான் ஞானம் அனைத்தையும் தன்னுள் சேர்த்து கொள்ளும். ஆனா ஒத்தொத்தர இடத்துலையும் இருக்க முடியும். இவர் ஒத்தர இடத்துல ஞானம், உங்க ஒத்தர இடத்துல ஞானம், உங்க ஒத்தர இடத்துல ஞானம். ஆனா ஒத்தர இடத்துல ஞானம் இருக்குங்கிறதுக்காக அவரோடு அது அளவுபடப்படாது. அந்த ஞானம் உலகம் முழுக்க வியாபிக்க முடியும். அதனாலதான் வியாபக ஞானம்ங்கிறோம். ஒரு ஜீவாத்மாவுடைய ஞானமும் நம்ம சரீரம் முழுக்க வியாபிக்கும். ஒரு ஆத்மாவுடைய ஞானம் ஆத்மாவிடத்துல மட்டும் நிற்காது, இந்த சரீரம் முழுக்க அந்த ஞானம் வியாபிக்கிறது. யோகிகள், ரிஷிகள்லாம் என்ன பண்றார்கள்? அதை நன்னா தியானத்தாலே வளர்த்து வேணும்னா தன் சரீரத்தை தாண்டி அடுத்த சரீரத்துல பாய முடியறது, இன்னொரு சரீரத்துக்கு போக முடியறது. இங்க உட்காண்டே அந்த கதவை திறக்க முடியறது, இங்க உட்காண்டே உங்க மனசுல என்ன ஓடுறதுங்கிறத அறிய முடியறது. எப்படி முடியறதுனால், என்னை தாண்டி ஞானம் வெளியில போகுமா? அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவான்னா தாராளமா பண்ணும்.
அதனால தான் வியாபக ஞானம். ஒளி போல தான். ஒளி எப்படி ஓரிடத்தில் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் வருது இல்லையோ. விளக்கு ஓரிடத்துல தான் இருக்கு, ஆனா வெளிச்சம் மொத்த இடத்துக்கும் வருது. அதே போல ஞானம் ஒத்த இடத்துல இருந்தாலும் அது அனைவருக்கும் ஒளி கொடுக்கலாம், அவருக்கே பல விஷயங்களை தெரியப்படுத்தலாம். நல்ல அடிப்படையில் சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்க போறோம்னால் வியாபிய ஞானத்தை விட வியாபக ஞானத்தை புரிஞ்சுக்கணும். குறுகிய கண்ணோட்டத்தோட பார்க்கவே வேண்டாம். ஒருத்தர் தானம் பண்ண வருவார், தர்மம் பண்ண வருவார், அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்னைக்கு அது ஏதோ தொலைக்காட்சியில் எடுக்கிறதா இருக்கா போட்டிருக்கு, அதனால அவர் எடுக்கிறதுக்காக வரார், அதனால கொடுக்கறதுக்கு வராருன்னுவோம். அவர் வீட்டில் அநேகமாக அந்த துணிமணி ரொம்ப அதிகமாக போயிருக்கும், இடத்த காலி பண்ணணுங்கிறதுக்காக அவர் தானம்ங்கிற பேரில் கொடுத்துட்டுருக்கார் என்று ரெண்டாவது ஒருத்தர் சொல்ல போகிறார். அதுவா அவர்கிட்ட இருந்ததுல வசத்தியானதெல்லாம் தான் வச்சுட்டார், தாழ்ந்ததெல்லாம் புறத்தியார் கொடுக்கிறார், பேரு தானம்னு வச்சுட்டார், இப்படி ஒருத்தர் சொல்லலாம். ஆக கொடுக்கிற தானத்தை குறுகி 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 பார்த்துன்னு போனோம்னால் அது வியாபியம் ஆயிடும். அப்படி பார்க்காமல் சனாதன தர்மத்துல தானம்னு சொல்லப்பட்டிருக்கே, அவர் தானம் செய்கிறாரே, அப்ப அவரிடத்துல போய் தானத்தின் சிறப்பை பேசி இதை போல எல்லாரும் தானம் பண்ணா நன்னா இருக்கும்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னால் அது வியாபக ஞானம். அனைவரையும் சேர்த்து கொண்டு குறுகிய வட்டத்துக்குள்ள வராமல் எப்போதும் உயர்ந்ததாக எண்ணத்தை வைத்துக்கொண்டு சூக்ஷ்மமான ஆத்மாவை பத்தி ஞானத்தை பத்தி பேசுறோம்னால் அதைத்தான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்ங்கிறோம். இது அடிப்படை ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ. அப்ப வியாபக ஞானம் வியாபிய ஞானம். தாழ்ந்த இடத்தோட நாம நிற்க போறதில்லை, எண்ணங்களையே உயர்த்த போகிறோம். உயர்ந்த இடத்துல எண்ணங்கள் போக போக ஒன்னொன்னா இடைச்சுவர்கள்லாம் விழுந்துட்டே வரும். இப்ப இங்க என்ன இடைச்சுவர் பாருங்க, இது இந்த நாற்காலி இந்த நாற்காலி, அதுக்கு சுவர் இருக்கணுங்கிறதுக்காக தான் கட்டை வேற போட்டா, குறுக்க குறுக்க இப்போ கைத்தாங்கலுக்கு கட்டை வச்சுட்டாலும் இல்லையோ, இதில் அதை வச்ச உடனேயே இந்த கை இந்த பக்கம் நம்ம வச்சுப்போம், பக்கத்து நாற்காலிக்காரர் கையை இந்த பக்கம் வச்சுப்பார், அதில் ஒரு பாதி கோடு போடுவோம். உடனே இந்த பாதி கையை நான் வச்சுக்கிறேன், அந்த பாதி கையை நீ வச்சுக்கோ. இப்போ கட்டை இல்லைன்னா எங்கே கோடு போடுவோம்? கட்டையை வைக்கச்சேவே ஒரு பிரிவினை கொண்டு வந்துடுறோம். பிரிவினை வந்த உடனே அப்போ இந்த பாதி எனக்கா அந்த பாதி உனக்கான்னு பேச ஆரம்பிப்போம். அப்போ கொஞ்ச நாள் இவர் அவரை அடிப்பார், கொஞ்ச நாள் அவர் இவர் அடிப்பார். இப்படியே வளர்த்துட்டே போறோம் பாருங்க. இருக்கட்டும், இது இத்தனை உடல் ரீதியாகத்தான் நடக்கணுமே தவிர ஆத்ம ரீதியாகவோ ஞான ரீதியிலோ இது நடக்கவே கூடாது. ஏன்னா உடலை மாற்ற முடியாது. நம்ம இப்படித்தான் இருக்கோம், நமக்கு இத்தனை இடம் வேணும், இடிக்கிறோம் புடைக்கிறோம் ஏதோ பண்ணிட்டு போறோம். ஆனா இதே போல நம்முடைய பண்புகள், அறிவு, ஆத்மா, அதையும் நம்ம பல பல இடைச்சுவர்களால பிரிச்சுட்டே போனோம்னால் அப்பதான் நமக்கு ஆபத்து வருது, துக்கம் வருது, பயம் வருது, இருக்கிற சந்தோஷத்தை தொலைக்கிறோம். ஏனால் இந்த பிரிவினைகள் ஆத்மாவுக்கு ஒத்து போகாது. இந்த பிரிவினைகள் எல்லாம் தேகத்துக்குண்டான பிரிவினை தவிர ஆத்மாவுக்கு பிரிவினைகள் இல்லை. அனைவரும் சமமான ஆத்மாக்கள். அப்ப சாமியத்தை பார்க்க பார்க்க, எல்லாரும் சமம் சமம்னு பார்க்க பார்க்க சனாதன தர்மம், அவரவர்கள் தனித்தனின்னு பார்க்க பார்க்க அது சனாதன தர்மம் ஆகாது. இது ரெண்டாவது. முதல் அடிப்படை வியாபக ஞானமா வியாபிய ஞானமா? தேர்ந்த ஞானம், சேர்ந்த அனைத்தையும் அளவளாவும் ஞானம், பொதுவான ஞானம், அதை வச்சுன்னு பார்க்க போறோமா அல்லது சின்ன சின்னதா பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோமா? வியாபக ஞானத்துல பார்க்கணும், வியாபிய ஞானத்துல பார்க்க கூடாது. இதான் முதல் அடிப்படை சனாதன தர்மத்துக்கு. அடுத்த அடிப்படை பார்த்தோம்னால் ஆத்ம விஷயமா எல்லாத்தையும் பார்க்கணும், தேக விஷயமா பார்க்க கூடாது. எதை பார்த்தாலும் ஆத்மா ஆத்மானுபந்திய பாரு, தேகம் தேகானுபந்திய பார்க்காதே. இது ரெண்டாவது அடிப்படை. ஆத்மான்னு சொன்னால் நான்கிற ஆத்மா. நான்கிறத பத்தி எத்தனை நாழி வேணா நம்ம பேசுவோம், எவ்வளவு வேணா பண்ணுவோம். ஆனா இந்த உடலை பத்தி எத்தனை நாழி பேச முடியும், பண்ண முடியும்? இவ்வளவுதான் இருக்கிறது, 2 கை 2 கால் 2 மூக்கு, இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேல அதை பத்தி பெரிசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா ஒரு ஆத்மா பரமாத்மான்னு எடுத்துக்கொண்டால் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது இல்லையோ. ஆகவேதான் சனாதன தர்மம் முக்கியமா ஆத்மாவிலே கண்ணோட்டத்தோடு இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்மான்னு சொன்ன போனோம்னா தான் நிரந்தரம். தேகம்னு சொன்னால் அந்தத்தோட கூடியது நமக்கே தெரியும். அப்ப முடியக்கூடிய தேகத்தை பத்தி பேசாமல் முடிவில்லாத ஆனந்தமயமான ஆத்மாவை பத்தி பேசுகிறோமோ இல்லையோ, அதுதான் சனாதன தர்மம். ஆனந்தமா இருக்க வேண்டியவர் ஆத்மா, நித்தியமா இருக்கிறவர் ஆத்மா, சூக்ஷ்மமா இருக்கிறவர் ஆத்மா, ஞானமயமா இருக்கிறவர் ஆத்மா. அவரை பத்தி எது பேசுகிறோமோ எல்லாம் சனாதன தர்மத்தது. அதை விட்டுட்டு ஸ்தூலமா இருக்கிறது தேகம், அந்தத்தோட இத்தனை நாள் தான் வாழும்,
என்பதோடு இருக்கக்கூடியது தேகம். அழியக்கூடியது, தேயக்கூடியது, வளரக்கூடியது, ஞானமே அற்றது. இப்படி இருக்கக்கூடிய தேகத்தை பற்றி பார்ப்பது சனாதன தர்மம் இல்லை. அப்ப அடிப்படையில் என்ன பார்த்துனுட்டோம்? ஒன்று வியாபக ஞானம், வியாபிய ஞானம். ரெண்டு ஆத்மா தேகம். இன்னும் மூணாவது ஒன்று இருக்கு, அதீந்திரியமா அல்லது ஐந்திரியகமா. ஐந்திரியகம்னா நம்ம கண்ணால் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது பாருங்க. இது நான் பேசினா உங்க எல்லாரும் காது கேட்க வைக்கிறது. இதை நீங்க யாரெல்லாம் உட்காந்துருக்கீன்னு தெரியுது, வெளிச்சம் போட்டிருக்கு, சாப்பிடணும், தூங்கணும், எல்லாமே தெரியுது. இதெல்லாம் நம்ம புலன்களுக்கு எட்டக்கூடியது. புலன்களுக்கு எட்டுவதை சுலபத்துல நம்ம பேசிடுவோம். ஆனா புலன்களுக்கு எட்டாதது தான் உயர்ந்தவை. புலன்களுக்கு நிறைய வஸ்துக்கள் எட்டலாம், புலன்களுக்கு எட்டாத வஸ்துவே கிடையாதுன்னு. ஆச்சரியமான ரெண்டு வஸ்துக்கள் உள்ளன. ஒன்று ஜீவாத்மா, ஒன்று பரமாத்மா. ஏன் இருக்குன்னு ஒத்துக்கணும்னு பார்ப்போம். அப்படி இப்போ சொல்ல போறதெல்லாம் ஒரு 10 கேள்வி சொல்றேன்னு வச்சுக்கோமே. அந்த 10 கேள்விகளுக்கு என்ன பதில்ங்கிறதையும் சொல்றேன். தாராளமா நீங்களே யோசித்து பார்க்கலாம். புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? கண்களால பார்க்கறது மட்டும் உண்மையா, இல்லை பார்க்கறதுக்கு தாண்டி உண்மையா? இதன் அடிப்படை சனாதன தர்மம். ஐந்திரியகம்னா புலன்களால எதை கிரகிக்க முடியுறதோ அது. அதீந்திரியம்னு சொன்னால் இந்திரியங்களை தாண்டி இருக்கக்கூடியது. இந்திரியத்தை தாண்டி ஏதேனும் உண்டா? கிடையாதா? அப்படி உண்டுன்னு சொன்னால் அதை பற்றிய படிப்பு எது என்பது கேள்வி. அப்ப இந்த மூணை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வியாபக ஞானமா, வியாபிய ஞானமா, அனைத்தையும் சேர்ந்து தன்னுள் கொண்டிருக்கும் பொதுவான உயர்ந்த ஞானமா, பிரிவினைகளே அற்ற ஞானமா, அல்லது பிரிவினைகளோடு கூடிய ஞானமா? இது வியாபிய வியாபக ஞானம். அடுத்து எதை பத்தி பேச போறோம்? இப்போ சூக்ஷ்மமான ஞானமயமான ஆத்மாவை பற்றி தான் பேச போறோம். தேகத்தை பத்தி, ஸ்தூலமானதை பத்தி அல்ல என்பது ரெண்டாவது அடிப்படை. அதன் அடிப்படையிலே இன்னும் சேர்த்து இழுத்து பார்த்தோம்னால் ஐந்திரியகமா, அதீந்திரியமா? இந்திரியங்களை தாண்டி இருக்கிறத பத்தி பேச போறோமா, இந்திரியங்களுக்கு உட்பட்டு இருக்கிறத பத்தி பேச போறோமா? இது இத்தனையின் அடிப்படையில் தான் அனைத்து ஆச்சாரியர்களும் சனாதன தர்மத்தில் பேசியுள்ளார்கள். சனாதன தர்மம்னு சொல்லும் போதே அதுல எத்தனை ஆச்சாரியர்கள், எத்தனை பிரிவிகள், எத்தனை மதங்கள் இருக்குமோ அவ அத்தனை பேரு படிய சொன்ன முதல் 3 கருத்தையும் ஒத்துண்டவா. இதுல அவர்களுக்கு மாறுதலே கிடையாது. ஆத்ம தேக ஆத்ம விஷயத்திலேயோ, அதுக்கு மேலே சூக்ஷ்ம ஞான விஷயத்திலேயோ, அதீந்திரிய விஷயத்திலேயோ, ஐந்திரிக விஷயத்திலேயோ, வியாபக ஞானத்திலேயோ, வியாபிய ஞானத்திலேயோ அனைத்து மதாச்சாரியர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படின்னுச்சே நாம எதுக்கு பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் சொல்லுங்க? இது சங்கர மதம், இது மத்வ மதம், இது ராமானுஜ மதம், இது வல்லபாச்சாரிய மதம், இது சைத்தன்ய மதம், இது நிம்பார்க்க மதம், இது வர்க்கரி சம்பிரதாயம், இது ராமானந்தருடைய மதம். இதெல்லாம் ஓர் புறத்தில் இருக்கக்கூடிய மதங்கள், நமக்கு ரொம்ப பிரசித்தமான மதங்கள், தமிழ்நாட்டில் தெரியும். அதே போல இதில் வல்லபாச்சாரிய மதம்ங்கிறதெல்லாம் வடக்க இருக்கு, சைத்தன்ய மதம் வடக்க இருக்கு, ஆங்காங்கு பல பேர் அதற்குன்னு பக்தர்கள்லாம் இருக்கா. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. தமிழகத்துக்குள்ளேயே கணபதியை வணங்குவது காணாபத்தியம், குமரக்கடவுளை வணங்குவது கௌமாரம், சூரியனை வணங்குவது சௌரம், விஷ்ணுவை வணங்குவது வைஷ்ணவம், சிவனை வணங்குவது சைவம், சக்தியை வணங்குவது சாக்தம். இதைத்தான் ஷண்மதங்கள் ஷண்மதங்கள்னு சொல்றோம். அப்ப இந்த 6 மதங்களும் உள்ளன. சனாதன தர்மம்ங்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து என்ன தெரியுமோ? இதனுடைய பயன் என்ன, லட்சியம் என்ன? இந்த 6ம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கவே தான் சனாதன தர்மம் தேஞ்சுட்டே போறது. ஆச்சாரியர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே. அப்படி இருக்கிற சாமானிய நான் எங்க ஒற்றுமையா இருக்க போறேன்? நீங்க எல்லாரும் ஒரே மேடையில ஏதான ஒரே கருத்து சொல்றீங்களா? சொல்றதே இல்லை. அப்படி இருக்கிற சாமானியர்கள் நாங்க என்ன தெரிஞ்சுப்போம்? நாங்களும் ரொம்ப குழம்பி இருக்கோம். ஏதோ இருக்கிற குடும்பத்தை பார்த்து குழந்தை குட்டிகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவா படிச்சு வம்பு தும்பது எல்லாத்தையும் தாங்கி போரும் ஆயிட்டு வர்றதுக்குள்ளே தெளிவா இதுதான் உன்னை செய்யின்னு சொல்லாமல் இப்படி செய்யின்னு ஒருத்தர், அப்படி செய்யின்னு ஒருத்தர், இப்படி செய்ய போறச்சு அப்படி செய்யாதேன்னு இன்னொருத்தர், இப்படி ஒத்தருக்கொத்தர் இந்த 6 பேரும் சண்டை போட்டுக்கிறதும், அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 8 பேர் சொன்னேனே அந்த 8 பேரும் தங்கள் தங்கள் கொள்கைகளை சொல்றதும், அதுக்கு பாடியும் வைத்து அவரவர் தமதம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடவர்கள் அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு நம்மாழ்வாருடைய பாசம். அப்ப அவரவர்கள் போவார்கள்னால் எங்கு போவார்கள்? ஒரு இடத்துக்கு போவோமா? சைவர்கள் போற இடத்துக்கு தான் நானும் போவேனா? நாம் போற இடத்துக்கு தான் சைவர்கள் போற போறாரா? வல்லபாச்சாரிய புட்டி சம்பிரதாயத்தவர் என்ன சொல்லியிருக்காரோ அவர் எதை மோட்சம்ங்கிறாரோ அங்குதான் இப்போ அப்பா அத்வைதிகளான சங்கராச்சாரிய மதத்தவர்களும் போறாளா? சங்கராச்சாரியர் எதை மோட்சம்னு சொல்றாரோ அங்கதான் மத்வாச்சாரியர் போய் சேர்ந்திருக்காரா?
சுவாமி இவா எல்லாருமே இப்போ இந்த பூலோகத்தில் இல்லையே, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காரா இல்லை அவாவாளுக்கு ஒரு இடத்துல இருக்காளா? அதுவானு தெரியணுமோ இல்லையோ. கடைசி பட்சம் நாங்கள் மொத்த பேரும் இப்போவானு ஒரு இடத்துல உட்காந்துருக்கோன்னு சொல்லிவிட்டா அந்த இடத்த கொஞ்சம் எதுன்னு சொல்லுமே, நாங்கள் எல்லாரும் வரோம்னான்னு சொல்லுவோமோ இல்லையோ, அதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ சங்கராச்சாரியர் இவ்வளவு பேசியவர் எங்கே போகிறார், மத்வாச்சாரியர் எங்கே இருக்கிறார், ராமானுஜாச்சாரியர் எங்கே இருக்கிறார்னா தெரியாது. யாரும் நமக்கு திரும்பி சொல்லலை இப்போ. ஆனால் எல்லாரும் போகணும் போகணும்னு சொன்னாலே தவிர போன பிற்பாடு திரும்பி எங்க இருக்கோன்னு ஒத்துருமே நம்மகிட்ட சொல்லலையோ இல்லையோ. இருக்கிறச்சே பலதும் கூறினார்கள். அப்ப சாமானிய மனுஷனுக்கு எங்க குழம்பிப்படுறோம்? எங்களுக்கு இருக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்குள் வழிகாட்டிகள் ஒருங்கிணைந்து ஒரு பாதையை காட்டினால் செல்வோமே. ஆனால் ஏன் பாதை பிரிந்து கிடக்கிறது? ஒரு தெய்வத்தை காட்டினால் பின்பற்றுவோமே, ஏன் தெய்வங்கள் பிரிந்திருக்கின்றன? ஆகவேதான் சனாதன தர்மத்துக்கு இன்றைய இந்த நிலையா?